ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி காதலர் தினம் இல்லைங்களா? முன்னாள் காதலர்களுக்கும் இந்நாள் காதலர்களுக்கும் வருங்கால காதலர்களுக்கும் என்னோட காதல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த காதல் தினத்திற்கு ஒரு அழகான கிராமத்து காதல் ஒரு சிறு கதையாக பார்க்கலாங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான பழமை மாறாத ஒரு கிராமம். அந்த கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்கிற ஒரு மலைக்காட்டுப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர். அங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிராமங்களில் அதிகமாக இடம் பிடிச்சிருக்கிறது விவசாயம்தான் இல்லைங்களா? இது ஒரு 90s கதையாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒவ்வொரு தீபாவளியாக இருக்கட்டும், வேறு எந்த திருவிழாவாக இருக்கட்டும், யாருக்குமே அது பெரிய சந்தோஷத்தையோ இல்லை மாற்றத்தையோ தராது. ஆனால் தைப்பொங்கல் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. விவசாயத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்கிற மாடாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், மற்ற சில இயற்கை மாற்றங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அதனால் அந்த நேரங்களில், அது தை மாதங்களில் என்ன பண்ணுவாங்க, அறுவடை செய்து எல்லா விதமான பயிர்களையும் நெல் அப்படி இப்படின்னு எப்படின்னா உணவுப் பொருட்களை வகைப்படுத்துறதுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு அதை களத்தில் களை அடித்து அதை எடுத்துகிட்டு இறைவனுக்கு மன நிறைவாக அரிசி சாதம் அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது அந்த அரிசி சாதத்தை விளைய வச்சு அதில் பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி தானும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். தைப்பொங்கலுக்காக இன்னும் சில நாட்கள் இருக்கிற நாள். அப்போல்லாமே சந்தை அப்படின்றது பொது இடங்களில் இல்லைன்னா ஸ்கூல் பக்கத்தில், அப்படி இல்லைன்னா கோயில் பக்கத்தில், இந்த மாதிரி தான் சந்தைகள் வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய இடம் இருக்கும். இன்னொன்று, யாருக்காவது கொண்டு கொடுக்கணும் இல்லை ஏதாவது விற்கணும் அப்படின்னா விலாசம் சொல்கிறதுக்கு எல்லாரும் தெரிஞ்ச இடமா இருந்தால் யாருக்கும் எந்த குழப்பமும் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இடங்கள்ல தான் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மலைக்காட்டுப்பட்டியிலையும் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலை சுற்றி நிறைய சந்தை கடைகள் விரிச்சிருக்காங்க. நம்ம பொங்கல் அப்படின்னாவே அன்னைக்கு விளைச்சலும் சரி, அங்கே வியாபாரமும் சரி ரொம்ப கொடிகட்டி பறக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தைப்பொங்கல் அப்போது அறுவடை செய்த மல்லிகை பூவையும் சாமந்தி பூவையும் சந்தையில் கொட்டி வச்சு அவசரமாக அது கை கட்டுதா இல்லை அது ஒரு நொடி கூட அந்த கையை நம்ம சரியாக பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வேகம். அப்படி கட்டிக்கிட்டே அந்த சந்தையில் யாரையோ தேடிக்கிட்டு இருக்கா கயல். யாரை இவ்வளோ வேகமாக தேடுறா? பூக்கட்டும் வேலையும் நடந்துட்டுருக்கு, ஆனால் சந்தையில் யாரோ தேடிட்டும் இருக்கா. என்னவா இருக்குன்னு யோசிக்கும்போது ரொம்ப தூரத்தில் ஒரு பழைய சைக்கிள் ஒன்று வருது. அந்த சைக்கிளில் நாட்டுக்கோழி முட்டைகள் வச்சுக்கிட்டு ஒரு இளைஞன் வராரு. அவர் எல்லா கோழி முட்டைகளையும் விற்றாச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் அந்த சந்தைக்கு வந்தால் கோழி முட்டைகளை விற்று எவ்வளவு கூட்டம் நெரிசல் இருந்தாலும் கயலின் பூக்கடைக்கு வராமல் திரும்ப போகவே மாட்டார். அந்த மாதிரி இருக்கும்போது முட்டையெல்லாம் விற்றாச்சு, கயலோட பூக்கடைக்கு போகிறாரு. போகும்போது அங்கே கயல் ரொம்ப பதட்டமாகவும் கவலையிலே பூ கட்டிக்கிட்டு இருக்கா. அப்போது முருகன் வரான். கயல்கிட்ட, என்ன கயல் ரொம்ப பதட்டமாக இருக்கியே அப்படின்றா. அதுக்கு கயல் சொல்கிறா, இல்லை ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இந்த பூவெல்லாம் கட்டி முடித்து விற்றுடுச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா என்ன பண்ணுறது, இது எடுத்து வச்சு வைக்கிற பொருளும் கிடையாது, இன்றைக்கி விற்றாதான் இல்லைன்னா வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டே இருக்கா. கட்டி முடித்து கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் பூக்களும் விற்க ஆரம்பிக்குது, இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது. அப்போது திடீர்னு மழை ரொம்ப எப்பவும் பெய்யாமல், அதே தை மாதத்தில் பயங்கர மழை.
உடனே என்ன பண்ணுறாங்க, முருகனும் கையிலும் சேர்ந்து இந்த பூக்கடியில் இருக்கிற பூவெல்லாம் கூடையில் அள்ளி போட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறா. இந்த கையல் முருகன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த கயலும் முருகனும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீடு. அங்கே விவசாயத்தில் செஞ்சு இவர் நாட்டு முட்டையும் அவங்க பூவும் வச்சு விற்கிறது இவங்க காலகாலமாக துண்டு தொட்டு வர தொழில். அவங்களோட நட்பு நாளடைவில் என்ன ஆகுது, காதலாக மாறுது. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது அந்த 2 வீட்டோட கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தில் தான் இவங்களோட காதல் கதைகள் எல்லாமே. இவங்க பேசுகிறதும் சரி, இவங்க கோபமும் சரி, அழுகையும் சரி, வருத்தங்களும் சரி அந்த வேப்ப மரத்துக்கு மட்டுமே அறியும். இந்த மாதிரி இவங்களோட காதலோடும் ஊடலோடும் போய்கிட்டுருக்கு. இந்த பூக்கடையில் இவங்க தினமும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சில கண்கள் இவங்களை மேலும் கீழும் இலக்காரமாக பார்க்கும். சில கண்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு பார்க்கும். உலகம் அப்படி தானேங்க, ஒரு கண் இப்படி இருந்தால் ஒரு கண் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? சரி, மழை வருது, பூக்களை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி எவ்வளோதானா, இன்னும் கொஞ்சம் பூ இருந்தது, அது மட்டும் விற்றுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது முருகன் தூரத்துலேருந்து ஒரு வாழை மரத்தை பறித்து, அதாவது வாழை இலையை பறித்து தன்னோட தலைமையில் வச்சுட்டே வரான். கையல்கிட்ட நீட்டுறான். கையல் அந்த வாழை இலையை விரித்து பார்க்குறா. உள்ளே கொஞ்சோண்டு குண்டு மல்லிப்பூ, அதோட சுட சுட பஜ்ஜி, டீ. இதை பார்த்த உடனே கையலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன், எப்படி முருகா இதெல்லாம் கொண்டு வந்த? எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நீ என்னதான் தினமும் அந்த பூக்களை கட்டிக்கிட்டே இருந்தாலும், தினமும் அந்த பூ விற்றுட்டே இருந்தாலும் ஒரு நாள் கூட அந்த மலரை நீ சூடினதே கிடையாது. ஆனால் உனக்கு ரொம்ப பிடிச்ச பூ குண்டு மல்லி தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது வரைக்கும் நீ அதை தலையில் வச்சதே இல்லை. உனக்காக இந்த கிராமங்களிலெல்லாம் காதலர் தினம், அப்பா தினம், அம்மா தினம் இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த காதலர் தினம்ன்றது அவங்க தெரிஞ்சு கொண்டாடலை. தனக்கான காதல்னால ஒரு நாளை கொண்டாடுறாங்க. நம்ம அது February 14 வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த நாளை அவங்க 2 பேரும் சுட சுட நினச்சி பாருங்களேன். ரொம்ப மழை, அதில் சூடான பஜ்ஜி, சுட சுட டீ. சொல்லும்போதே நாக்கு ஊறுதில்ல. கண்டிப்பாக இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நீங்களும் பஜ்ஜியும் டீயும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. சரி, இந்த மாதிரி தன்னோட காதல் கதையில் 2 பேருமே மெய் மருந்து அந்த டீயை குடித்து மல்லிகைப்பூவை தன் தலையில் சூடுறா. மல்லிகைப்பூவுக்கு இருக்கிற ஒரு குணம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம என்ன தான் பூ வச்சாலும், எவ்வளோ பூ வச்சாலும் அது மலர்ந்து இருக்கும்போதோ இல்லை அது புதுமையாக இருக்கும்போது மட்டும்தான் அதோட வாசனை இருக்கும். ஆனால் குண்டு மல்லி பூவுக்கு மட்டும் அது வாடி சருகானா கூட அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மல்லிப்பூவுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இவங்க காதலர் தினத்திற்கு இவங்க ரோஜாவை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணல. அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன தேவை, இது வரைக்கும் அவளுக்கு இல்லாதது என்ன, அவளுக்கு பிடிச்சது என்ன, அவங்களுக்கு பெரிய விலை உயர்ந்த பொருட்களையோ இல்லை நிறைய பொருட்களையோ வாங்கி கொடுக்கறதுல சந்தோஷம் கிடையாது. சிறு விஷயத்தையும் பாசத்தோட, அன்போட, கவனிப்போட அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற சின்ன விஷயத்தை கூட நீங்கள் அந்த நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அது வீண் தான். சின்ன மல்லிகைப்பூ தான். எல்லாருமே ரோஸ் தான் காதலர் தினத்திற்கு உகந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் காகிதப்பூ கூட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காதலருக்கு கொடுக்கும்போது அந்த காகிதப்பூ கூட மனம் வீசும். இந்த காதலர் தினத்தில் நீங்கள் எல்லாருமே தன்னோட குடும்பத்தோட ஒன்றி வாழ வர ஒரு பெண்ணுக்கு இந்த நாளில் அவளுக்கு என்ன பிடிக்கும்? காதலித்தால் மட்டும்தான் காதலர்கள் கிடையாது, கணவன் மனைவிகளும் காதலிக்கலாம். இந்த நாள் கணவன் மனைவிகளும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு முறை சொல்கிறேன், எல்லாருக்குமே காதலர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.